கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது தாழ்மை. இன்று மனுகுலத்தில் மிகவும் மனிதனிடம் காண முடியாதது ஒன்றாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. தாழ்மை என்பது தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடும் மனுஷரிடத்தில் அன்பாகவும் நடந்து கொள்வதாகும். மனிதனுக்கு பொதுவாக இது வருவது இல்லை. அநேக பேர் நான் தான் என்ற ஒரு பெருமை, ஒரு கௌரவம் தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்பொழுது இது வரும் என்றால், தேவனே சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் என்பதை அங்கீகரித்து, மனுஷனாகிய நான் அவரால் உண்டாக்கப்பட்டவன், என்னில் ஒன்றுமில்லை, நான் எதுவும் செய்ய இயலாது, எல்லாம் கர்த்தரால் சர்வ வல்லமுள்ள தேவனால் செய்யப்படுகிறது என்பதை மனிதன் தன்னுடைய இருதயத்தில் எண்ணுகிற பொழுது அவனுக்குள்ளே இந்த மனத்தாழ்மை உண்டாகிறது. ஆம், இன்று நாம் அந்த மனத்தாழ்மையை நமக்குள் தரித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அநேகர் இதை குறித்து நெகட்டிவாக திங்க் பண்ணுவது வழக்கம். மனத்தாழ்மை என்பது ஒரு பலவீனம், நாம் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம தைரியமாக இருக்க வேணும், அதனால் நாம் சில இடங்களிலே முன்னிலைப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்து நான் தான் என்று காட்ட மனிதர்கள் முற்படுகிறார்கள். அவ்வாறு அல்ல அன்பானவர்களே. மனத்தாழ்மை என்பது பலவீனம் அல்ல. மனத்தாழ்மையும் அன்பும் சேர்ந்திருக்கும் பொழுது அது மிகுந்த தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கும். மேலும் மனத்தாழ்மையை ஆண்டவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மனத்தாழ்மை கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாகிற ஒரு பரிசு பொருளாக நம்முடைய மனித வாழ்விலே இருக்கிறது. அதனால் இந்த மனத்தாழ்மை என்பது ஒரு பலவீனம் அல்ல, அதுதான் நம்முடைய பலம். கிறிஸ்துவுக்கு முன்பாக சாத்தானை ஜெயிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மனத்தாழ்மை. நாம் அதை இன்றைக்கு தரித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த மனத்தாண்மை எல்லாரிடமும் இது இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்பதை உணர்ந்து துன்மார்க்கரிடமும் கூட தேவ மனுஷன் தாழ்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை மலையிலே அவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அந்த மலை பிரசங்கத்திலே அவர் கூறுகிற பொழுது கூட, சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் அங்கே மனத்தாழ்மை குறித்து அவர் அங்கே போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியமான ஒரு பகுதியாக நாம் வைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்பதையும் பவுலும் பின் நாட்களிலே தன்னுடைய ஊழியத்திலே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கூட சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக இருக்கும்பொழுது தாழ்மையாகவும் தூரத்திலே இருக்கும் பொழுது உங்கள் மேல் கண்டிப்பாகவும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர் எதை பொறுத்து சொல்லுகிறார்? கிறிஸ்துவனுடைய சாந்தத்தையும் தயவும். ஆம், இன்று நாம் கிறிஸ்துவிடமிருந்து அவருடைய சாந்தத்தையும் தயவும் நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது இந்த தாழ்மை உள்ள ஒரு மனிதர்களாக நாம் காணப்பட முடியும். இது பலவீனம் அல்ல. இந்த தாழ்மையை நீங்கள் தரித்து கொள்கிற பொழுது அவங்களுக்குள்ள பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1 இல்லை 2 இல்லை, அநேக ஆசீர்வாதங்கள். ஐக்கியம், ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதல், ரட்சிப்பு, மேன்மை, அந்த மனிதர்கள் உயர்த்தப்படுகிறது, அந்த மனிதருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒற்றுமையாக இருக்க, ஜெய ஜீவியம் பெற்றுக்கொள்ள, விசுவாசத்திலே பலப்பட, இதெல்லாம் தாழ்மையினால் உண்டாகிற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகவும் இன்றைக்கு இருக்கிறது. அநேக பேர் இதுக்கு எடுத்துக்காட்டாகவும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், யாக்கோபு, மோசே, தாவீது, யோபு, ஏசாயா, நூற்றுக்கு அதிபதி, யோவான் ஸ்நானகன், அதுபோல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய ஊழிய நாட்களிலே அவர் தாழ்மையாக நடந்து கொண்டால், பவுல், இப்படி அநேக பேரை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறதையும் நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறதை நாம் அறிகிறோம். அதனால் இன்றைக்கி நாம் ஒரு மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இது
அது மனத்தாழ்மை உள்ளவர்கள் கிறிஸ்துவினால் ஜெயம் பெற்றவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து அந்த தாழ்மை எனக்குள் எப்படியாவது வர வேண்டும். ஒருவேளை இது இல்லை என்றால் நாம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சி இயேசு கிறிஸ்துவினோடு நமக்கு இருக்கிற உறவோடு நாம் அதை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். ஜெபத்திலே தரித்திருந்து ஆண்டவரோடு நாம் பேசுகிற பொழுது, ஆண்டவரோடு நம்முடைய நேரத்தை செலவிடுகிற பொழுது, வேதத்தோடு நம்முடைய நேரத்தை செலவிடுகிற பொழுது இந்த மனத்தாழ்மை நமக்கு கிருபையாக ஆண்டவன் நமக்கு அளிக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அது பலவீனம் அல்ல, அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ பலன் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.